வணக்கம் அன்பான உறவுகளே. சிரமான் தொலைக்காட்சியின் பலதும் பத்தும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பலதும் பத்தும் நிகழ்ச்சியில நாங்கள் முதல்ல பார்க்க போறது சுவிட்சர்லாந்துல நடந்த சில பகுதிகள் அதுல முக்கியமா என்னன்னு சொன்னா இந்த டிசிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த சுவிஸ் கிளை என்று சொல்லிக்கொண்டு ஒரு அமைப்பு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்குதானே அந்த அமைப்புக்கு இப்ப பொறுப்பாளரா மூர்த்தி என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கிறாராம். ஒரு பக்கத்துல ரகுபதி தான் கிளப் பொறுப்பாளர்னு சொல்லி கொண்டிருக்கிறார். மற்ற பக்கத்துல அதுக்கு போட்டியா ரகு என்றவர் தான் பொறுப்பு. இப்ப மூர்த்தி என்றவர் தான் பொறுப்புன்றிருக்கிறாராம். அப்ப ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது. மாவீரன் நாளா இருக்கலாம். அப்ப அந்த இடத்துல அவர் உரையாற்றுவதாக மூர்த்தி உரையாற்றுவதாக ஏற்பாடாகி இருந்திருக்குது. ஆனால் மூர்த்தி சொல்லி போட்டார், இல்ல தான் உரையாற்றையில தன்னை விட அந்த கொலம்பஸ் என்ற ஒரு ஆள் இருக்கார், அவர் நல்லா உரையாற்றுவார்ன்னு சொல்லி அப்ப இந்த கொலம்பஸ் என்றவரை மேடையில ஏத்தியாச்சு. அப்ப மேடையில ஏத்தி அவரும் உரையாற்ற தொடங்கிட்டார். உரையாற்றுறதுன்னு அந்த முழு சாராம்சம் எனக்கு அந்த நான் சொன்ன நண்பர் சொன்ன எப்படி என்று சொன்னால், அவர் சொல்றார், ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் ஜெனீவாவில் போராட போறோம், தொடர்ந்து எங்கட ஐநா சபைக்கு முன்னால போராட்டத்தை நடத்துவோம், பிரசல்ஸுக்கு போய் அங்க நின்று நாங்கள் எங்கட மக்கள் போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்ற மாதிரி என்று வச்சுக்கணும். அப்படியே அவர் அந்த உணர்ச்சி வசப்படுற மாதிரி கதைக்கிறார் ஆரம்பத்துல. காய்ச்சி கொண்டு போனவர் திடீரென்று பார்த்தால் சொல்றார், இந்த எங்கட மண்டபத்தில் கொத்து ரொட்டி போட்டிருக்கு, ரோல்ஸுக்குள்ள வெளியில நீங்க வந்தீங்கன்னா ஒரு மட்டன் பீஸ் தான் இருக்கு, இல்லை 3 மட்டன் பீஸ் இருக்கு. அப்படியே சொல்லலாம். அப்படி சொல்ற மாதிரி ரெண்டு வச்சுக்கொள்ளுங்க. அவன் அப்ப ஆரம்பத்தில் எழுச்சியா கதைக்கிறேன், முடிவில் வேறு ஏதோ சம்மந்தம் இல்லாமல் கதைக்கிறாருன்னு அக்க குழம்பி போய்க்கிறேன். என்னடா இது ஒன்றோடு ஒன்று சம்பந்தம் இல்லை. நான் சொல்றது இந்த அவர் மட்டன் ரோல்ஸை பற்றி ஒன்றும் கதைக்க இல்லை. ஆனால் அந்த கதை என்னன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் தெரிந்தாங்க, எழுச்சியா காய்ச்சி போடு வேற ஒரு விஷயம். அப்ப எல்லாரும் என்னடா இது குழப்பமாக கிடக்கு, எல்லாம் மாறி எல்லாம் பெருகுதண்டு போட்டு போய் கேட்டிருக்கணும் என்ன நடந்தது, கொலம்பஸ் உரை இப்படி சுதப்பி போச்சுன்னு சொல்ல சொன்னாராம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், 3 பக்கத்துல அவர் உரையை தயாரிச்சிருக்கணும். அதுல முதலாவது பக்கத்தை கொலம்பஸ் வாசிச்சவர், 2வது பக்கத்தை கொலம்பஸ்ட கொடுக்கல. அந்த கொலம்பஸுக்கு தெரியாது 2வது பக்கம் ஒன்று இருக்குண்டு. அவர் என்ன செய்தாருன்னு சொன்னா, இந்த 3வது பக்கத்தை அப்படியே முதலாவது பக்கம் முடிக்க 2வது பக்கத்தை அப்படியே விட்டுட்டு 3வது பக்கத்தை வாய்ச்சி கொண்டு இருக்கிறார். அப்ப அந்த மண்டபத்துல இருந்தார்கள் நிலைமை என்னன்னு சொன்னா, இந்த சிதம்பர சக்கரத்தை பேய் பார்த்த நிலை என்று சொல்லி நம்ம அப்படி ஒரு நிலைமையிலாம் எல்லாரும் குழம்பி போயிருந்தார்கள். சரி, இது போதாதண்டி இப்ப கிட்டடியில இவைய இதே டிசிசி கார் புத்தாண்டும் புதனி உரிமுகம் இதை ஒன்று சொல்லி ஒரு கொண்டாட்ட நிகழ்வு ஒன்று செய்திருக்கிறான். அப்ப அதுலயும் ஒரு கொஞ்சம் ஒரு நடுத்தர வயசு இல்லை கொஞ்சம் வயசு கூடி நடு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆண்டி ஒரு ஆள் போய் என்ன கதைக்கணும் என்ன சொல்லி நம்ம கேட்போம் கேட்டுக்கொண்டிருக்க ஒரு இளம்பொடியன் மேடையில் ஏறி டொச்சு பாசையில முழங்கன்னு முழங்கிச்சான். அவாக்கு டொச்சு பெருசா விளங்காது, ஏதோ கொஞ்சம் அரையும் குறையமா விளங்குறத விளங்கி போட்டு என்ன செய்தான்னு சொன்னாவாம் கேட்டாவாம். பக்கத்துல இருந்த ஒரு ஆளை ஸ்பீச்சஸ் ஒன்று மில்லியோன்னு சொல்லி அப்ப பக்கத்துல ரெண்டு சொல்லிச்சுனாம், இதான் ஸ்பீச் அவர்கிட்ட அந்த தம்பி ஆட்டினான் சொல்ல அந்த ஆன்டி கேட்டாவாம், இல்ல இல்ல அந்த தமிழ்ல ஒருத்தரும் பேச்சுக்கள் இல்லையோன்னு சொல்லி. அப்ப அதுக்கு இவே சொல்லிச்சுனாம், தமிழ்ல கொலம்பஸ் தான் உரையாற்றன்னு சொல்ல. அந்த ஆன்டி சொன்னா, ஐயோ அவன் ஸ்பீச் எனக்கு வேண்டாம், நடுவால பக்கத்தை கொஞ்சம் காணையில அந்த படத்தை பார்த்த மாதிரி இருக்குமா அவன் ஸ்பீச் பண்ணினான். 2 போட்டு அவா எழும்பி ஓடிட்டாவாம். அப்ப இப்ப என்னன்னு சொன்னா, இந்த டிசிசி இந்த கொலம்பஸ் என்றவர் ஏதாவது தமிழ் கடை பக்கம் போனாருன்னு சொன்னால், எங்களுடைய அகலாள ஒரு அந்த நக்கல் நையாண்டி பேர்வதான் பாக்கினமாம். சில பேர் என்ன செய்யணுமாம், கொஞ்சம் இன்னும் ஆளுக்கு அந்த கேட்கிற மாதிரி கிட்ட போய் நின்று கொண்டு அந்த ஜீன்ஸ் படத்துல 98ஆம் ஆண்டு ஒரு பாட்டு ஒன்று கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டா ஒரு தீவுன்னு சொல்லி அந்த பாட்டை இப்ப என்ன செய்யணும்டா, இவரை கடையில கண்டா முணுமுணுக்கினமா இவரை கிட்ட போய் கேட்கிற மாதிரி எல்லாம் பாடினமாம். அப்படி டிசிசி சுவிஸ் நிலைமை இருக்குது. சரி, சுவிஸை விட்டு போட்டு நாங்கள் லண்டன் பக்கம் வந்தோம்னு சொன்னா, இங்க ஒரு நூதனமான ஒரு போராட்டம் ஒன்று தொடங்கி இருக்கிறோம். இங்க இருக்கிற
டிசிசி இல்லை. இது வந்து இவ என்னன்னு சொன்னா வந்து கொஞ்சம் பேர் சேர்ந்து இங்கே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வந்து காசு சேர்க்கிற போராட்டம் என்று சொல்லி கொண்டு நடக்கிறது வந்து ஆக்கள்கிட்ட போய் காசுகளை வேண்டது வந்து அது மாதிரி இது என்னன்னு சொன்னா இந்த உடுப்பு துணி சேர்க்கிற போராட்டம் என்று சொல்லி ஒன்றை வந்து கொஞ்சம் பேர் தொடங்கி இருக்கிறாங்க. வந்து அது என்னத்துக்குன்னு சொன்னா வந்து இந்த ஸ்ரீலங்காவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடுப்பு கொடுக்க போயினுமா. அதுவும் தமிழீழத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்லை, ஸ்ரீலங்காவில் மேலநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க போயினோம். சரி, நல்ல விஷயம். என்னென்னு சொன்னால் வந்து எங்களோட மலையக தமிழ் உறவுகளுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களோட கடமை தான். ஆனால் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் வந்து இப்போ வெள்ளம் வந்து இன்றைக்கும் கூட தெரியும், மாவீர் நாள் கார்த்திகை மாதம் 27 நடக்கவே மழை கொட்ட தொடங்கிட்டுது. மாவீர் நாள் முடிஞ்ச கையோட அதுக்கு பிறகுதான் அந்த வெள்ளம் அந்த உச்சத்தை அடைஞ்சு மண் சரிவு எல்லாம் வந்து பெரிய ஒரு அனர்த்தம் கொண்டு வந்தது. இன்றைக்கு எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 1.5 மாசமாக போகுது இந்த சம்பவம் நடந்து. ஆனால் இவை வந்து இப்ப என்னன்னு சொன்னா உடுப்பு செய்து கொண்டிருக்கிறோமா அங்க வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மலையக உறவுகளுக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லி. இதுல என்ன பகுதின்னு சொன்னா வந்து இந்த வெள்ள மீட்பு நடவடிக்கைன்னு சொல்லி வந்து இந்த அமெரிக்கன் வான்படக்காரங்கள் போய் இறங்கினவங்க தானே அந்த நேரம் வந்து அவங்களே இப்ப எல்லாம் தங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சோன்னா அங்கேருந்து வெளிக்கிட்டு வெனசுவேலாவுக்கு போய் அங்கே இருந்து மதுரோ கொண்டு நியோகுக்கு போயிட்டாங்க. இப்படி நிலைமை இருக்குது. இவ இப்பதான் உடுப்பு செய்யணுமா லண்டன்ல வந்து, அதுவும் வருகிற 11ஆம் தேதி வரையும், இந்த மாசம் 11ஆம் தேதி வரையும் வந்து உடுப்பு சேர்க்க போயினமாம். அப்ப யோசிச்சு பாருங்க, மழை விட்டுட்டுது, வெள்ளம் வடிஞ்சு ஓடிட்டுது. இன்றைக்கு சனம் ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட வந்து இப்ப உடுப்புன்றது இல்லை பெரிய பிரச்சனை. ஆனா இவ 11ஆம் தேதி வரையும் உடுப்பு சேர்த்து அதை கொண்டே கொடுத்தா அங்க போய் நீவே கதவை தட்டி ஓகே உங்களுக்கு உடுப்பு கொண்டு வந்திருக்கிறோம்னா ஜனங்களுக்கு இன்னத்துக்கு கொடுப்பேன். இதுல என்ன பகுதி என்று சொன்னா வந்து இவ வந்து நியூ ஓ ஜென்ட்லி யூஸ்ட் கிளோத்ஸ் இன் குட் கண்டிஷனா புது உடுப்பை கொடுக்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது என்ன ஜென்ட்லி யூஸ்ட் ஓல்ட் க்ளோதிங் என்று சொன்னால் ஜென்ட்லி என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் மென்மையாக பாவிக்க. அது என்ன மென்மையாக பாவிக்கிற என்ன உடம்புல முட்டாம பாவிக்கிறது வந்து இதுல இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா லண்டன்ல நீங்க இப்ப வந்து உடுப்புகள் எல்லாம் விலைவாசி ஏறி போய் நிக்குது. ஆன விலை குதிரை விலையில உடுப்புகள் எல்லாம் இருக்குது. அப்ப நீங்கள் போய் ஒரு நல்ல உடுப்பு வேணும்னு சொன்னா ஒரு எம்என்எஸ்ஓ இல்லாட்டி நெக்ஸ்ட்டுக்கோ அல்லது வேறு ஏதாவது கடைக்கு போனீங்கன்னா பெரும்பாலும் மேட் இன் இந்தியா, மேட் இன் ஸ்ரீலங்கா, மேட் இன் வியட்நாம், மேட் இன் பங்களாதேஷ் தான் பெறப்போகுது. அப்ப அங்க இருந்து இங்க நல்ல உடுப்புகள் வருகிறது. அதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்கன்னா கூடின விலையில இங்க வேண்டிக் கொண்டே அங்க கொடுக்க போறீங்களோ. இதை விட ஒரு நல்ல ஒரு வேலை என்னன்னு சொன்னா வந்து இதுல இந்த சேர்க்கிறாக்கள் எல்லாரும் சாதாரண அந்த கஷ்டப்பட்ட ஆக்களும் இல்லை, ஓரளவு பணம் வச்சிருக்கிறாக்களை தான் இருப்பினான். அவையில் என்ன செய்யலாம்னு சொன்னா தங்களோட பணத்தை கொண்டே அங்க வன்னியில, யாழ்ப்பாணத்துல, திருவோணமலையில, மட்டக்களப்பில், அம்பாறையில, வவுனியாவில், மன்னார்லேன்னு சொல்லி எங்கட சனங்கள் வந்து அதுவும் இந்த விதவை பெண்கள் போரால பாதிக்கப்பட்டு கணவன் மேரையில் அந்த விதவை பெண்கள் சாதாரணமாக கணவன் மேரை நோய்களால் அதுகளால் இறந்த கணவன் மேர பலி கொடுத்த பெண்கள் என்று சொல்லி வந்து இருக்கணும் வந்து அவையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அவையெல்லாம் வந்து தையல் தான் அவையில தொழில். இப்போ அவைக்கு நீங்கள் வந்து துணிகளை கொண்டே கொடுத்து தைச்சு அதை கொண்டே கொடுக்கலாம் தானே மலையகத்தில் உள்ள மக்களுக்கு. அப்படி நீங்க செய்தா மலையகத்துக்கும் எங்களுடைய தாய் தமிழீழத்துக்கும் புலம்பெயர் தேசத்துக்கும் இடையில வந்து ஒரு நல்ல ஒரு உறவு பாலம் ஏற்படும் தானே. இதை விட்டு போட்டு நீங்கள் போய் என்ன இங்க இருக்கிற சனத்திட்ட வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து வந்த உடுப்பை இங்கே இருந்து திருப்பி விலை கொடுத்து கொண்டே கொடுக்க போறீங்களோ. மற்றது புது உடுப்புன்னு சொன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி யானை விலை குதிரை விலையில விற்கிற இடத்துல சனம் போய் வேண்ட போறது இல்லை விலை கூடின கடைகள். அப்ப என்ன செய்யும் சனம் வந்து இந்த பிரைமார்க் மாதிரியான கடைகளில் போய் தான் உடுப்புகளை வந்து வேண்டி கொண்டே கொடுக்கும். உங்களுக்கு தெரியும் தானே அதில் வந்து ஒரு டிஷர்ட்டை வண்டி போட்டு நீங்கள் ஒரு நாள் பாவிக்கலாம், பாவிச்சு போட்டு அதை வந்து சுடநீரை போட்டு ஊற விட்டுட்டு எடுத்து புளிஞ்சு போட்டு போட்டிங்கன்னா அது சுருங்கி போயிடும். வந்து பிரைமார்க்கில் ஒரு ட்ரௌசரை வண்டி போட்டு அதை போட்டுட்டு நீங்கள் குனிஞ்சிங்கன்னா ட்ரௌசர் படிச்சிடும் ஒரு பக்கத்தால். அப்ப இது ஒரு தேவையில்லாத ஒரு நினைஞ்சு சுமக்கிற வேலை மாதிரி உங்களுக்கு தெரியலையோ வந்து. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த உடுப்புகள் எல்லாத்தையும் வந்து ஸ்ரீலங்கா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் கூட தான் கொடுக்க போயினோம். அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர்னு சொன்னா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய ஒரு பிரிவு. அது வந்து சரிதானே வந்து அதாவது அனர்த்த முகாமைத்துவ பிரிவுன்னு சொல்றதை வந்து அந்த அனர்த்த முகாமைத்துவ பிரிவினூடாக இவை கொடுக்குறேன்னு சொன்னால் இவைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட தொடர்புகளாவது இருக்க வேணும் இல்லையோ உண்மையோ வந்து. சரி, அப்படி செய்ய போயினோம் என்று சொன்னால் இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கணும் என்று சொல்லி நாங்களும் அந்த
ஃப்ளையரை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஸ்கந்தா என்று சொல்லி ஒருத்தர் பேர் கிடக்கு வந்து, அதாவது வெஸ்ட் லண்டனுக்கான இணைப்பாளர் என்று சொல்லி அவருடைய பேர் கிடக்கு வந்து. இது என்ன விஷயம் என்று சொன்னால், இங்க வந்து உலகத் தமிழர் வரலாற்று மையம் என்று சொல்லி ஒரு அமைப்பு வந்து, இந்த அபிங்டன் பகுதியில லண்டனுக்கு வெளியில வந்து இயங்கிக் கொண்டிருக்க ஒரு பண்ணக்காணி உண்டு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் எங்களோட செய்தியில நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு ஆள் சொல்றார் வந்து, அதனுடைய தோற்றுவிப்பாளர் என்று சொல்லி, கேதீஸ் என்று சொல்லி அவர் சொல்றார் வந்து, சைவ கோயிலுக்குள்ள மாடு அடிச்சவங்க, நொண்டியா இருந்த மாட்டை அடிச்சவங்க, ஆடு அடிச்சு வித்தவங்கள், கோழி அடிச்சு வித்தவங்கள், அப்படி இப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரானே வந்து. அந்த உலகத் தமிழர் வரலாற்று மையத்தினுடைய பிதாமகர்கள்ல இந்த ஸ்கந்தா என்று சொல்லப்படுற நபரும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் வந்து. அதோட இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கம்னு சொல்லி ருத்ரகுமார் தலைமையில ஒரு கொஞ்சம் கோமாளி கூத்து ஆடிக்கொண்டு ஒரு கும்பல் ஒன்று இருக்குதானே வந்து. அந்த கும்பலினுடைய அலுவலகம் வந்து இவற்ற கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டு, அதாவது இவர் வந்து ஏதோ ஒரு மோர்கேஜோ ஒரு எஸ்டேட் ஏஜனோ நடத்துறார். அவருடைய மனைவியின் பேரால் அந்த நிறுவனம் இருக்குது. அதிண்ட கீழ்த்தளத்துல இவருக்கு சொந்தமான அதே கட்டிடத்துல வந்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரித்தானியாக்கான அலுவலகம் இயங்கிக் கொண்டு வருகிறது. அப்ப ஸ்ரீலங்கா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஊடாக இவை உதவி செய்யணும் என்று சொன்னால், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஊடாக உதவி செய்யணும். ஆனால் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்துக்கும் இந்த உலகத்தமிழர் வரலாற்று மையத்துக்கும் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை விதிச்சிருக்குது என்று சொன்னால், எங்கேயோ ஏதோ இடிக்கிற மாதிரி உங்களுக்கு இல்லை? சரி, இதுக்குள்ள வேற யாரா நிக்கணும் இந்த திட்டத்துல என்று நாங்கள் பார்த்து கொண்டு போனோம்னு சொன்னா வந்து, எனக்கு கண்ணுக்கு பட்ட இன்னொரு பேர் வந்து புவி, தென் லண்டன், சவுத் லண்டன் எழுதி கிடக்கு வந்து. அப்ப இந்த புவி என்று சொன்னோன்னே எனக்கு சடாரன்னு ஞாபகம் வர ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா வந்து, இங்க வந்து ஒரு டாக்டர் ஒரு ஆள் இருக்கிறார். இவரோ அவரோ எனக்கு தெரியாது வந்து, வேற ஆளாகவும் இருக்கலாம். இந்த புவி என்று சொல்லி அந்த டாக்டர் வந்து முந்தி இந்த தமிழர் நலவாழ்வு கழகம், பிறகு இந்த டிஆர்ஓ இப்படியெல்லாம் ஓடுபட்டு தெரிஞ்சவர். அப்போ நல்ல மாதிரி தான் இருந்தவர். இப்போ 2009 பிறகு திடீர்னு பார்த்தா இந்த கேபியோட அவருக்கு தொடர்பு, பிறகு சிவகங்கை அரசாங்கத்தை போய் சந்திக்கிறார், அப்படி இப்படி எல்லாம் மகள் சொன்னவியல். சரி, ஓகே, அது அவையவே ஒவ்வொன்று ஒன்றே செய்துட்டு போயினா நாங்கள் அது பிரச்சனையில் விடுவோம் வந்து. ஆனால் என்ன விஷயம்னு சொன்னா வந்து 2008ஆம் ஆண்டு கடைசியில பிரிட்டன்ல வந்து கண்ணீர் வெள்ளம் என்று சொல்லி ஒரு நிதி சேகரிப்பு திட்டம் ஒன்று நடந்தது வந்து. அந்த கண்ணீர் வெள்ளம் என்னதுக்கு நடந்ததுன்னா, அந்த நேரம் வந்து கிளிநொச்சியை வந்து இராணுவம் கைப்பற்றக்கு முதல் ஒரு பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு கொண்டு ஏற்பட்டு ஜனங்கள் எல்லாம் விட கஷ்டப்ப ஒரு பக்கத்தால் இராணுவம் வந்து எறிகண தாக்குதல், பட நடவடிக்கை நடக்குது. அப்போ மக்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் வெள்ளமும் வந்து ஒரு கண்ணீர் வெள்ளத்தில் மக்கள் வாழினம், அவைக்கு அந்த துன்பங்களை போக்குறதுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி ஒரு திட்டம் வந்து இவற்ற தலைமையில் பிரித்தானியாவில் அமல்படுத்தப்பட்டது. அப்போ இந்த டாக்டர் புவி என்றவர் தலைமையில் சேர்த்துட்டோம்னு சொன்னால், இப்போ இவர் வாங்கி வேலை செய்கிற இடத்தானே இவரான அந்த முழு நிதிகள் அதெல்லாம் கையாளுறதுக்கு பொறுப்பாக இருந்தவர் நினைக்கிறேன். அப்போ என்னென்னு சொன்னால், அங்கே இருக்கிற சனம் கஷ்டப்படுதுன்றோடு இங்கே இருக்கிற கொஞ்சம் அம்மாமே சரியான வயசான ஆக்கள், அப்போவே நான் நினைக்கிறேன் ஒரு 65 வயசு இருக்கும் அவைக்கு வந்து அவையெல்லாம் வந்து குளிர்க்க போய் நின்று கொண்டு உண்டியலை பிடிச்சு கொண்டு குழி கொண்டு நிப்பினம் வந்து. அப்போ சனங்களும் வந்து இவியல் குளிர்க நிற்குது என்று போட்டு அவைக்கு அந்த உண்டியலுக்குள்ள காசை போட்டுட்டு போகும் வந்து. சில நல்ல உள்ளங்கள் கொண்டாக்கள் பெரிய தொகையிலையும் 20 பவுன், 10 பவுன், 15 பவுன், 50 பவுன் எல்லாம் போட்டுட்டு போன சந்தர்ப்பங்கள் இருக்குது. பிறகு என்ன செய்யறேன்னு சொன்னால், படியங்கள் போய் இந்த அம்மா வேற கூட்டி கொண்டு வந்து அவன் வீட்டை விட்டுட்டு அவன் உண்டியல் எல்லாம் தங்கட காரில் ஏற்றி கொண்டு வந்து இந்த புவிக்கு கீழே இந்த பொறுப்பாக இருந்த ஆக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பினான். அப்போ அதில் வந்து என்னென்னு சொன்னால் வந்து இந்த புவி என்றவர் கீழே வந்து மேற்கு லண்டன்ல வந்து கிரி என்று சொல்லி ஒருத்தர் வந்து இருந்தவர் வந்து. அப்போ அந்த கிரி என்றவர் தான் இந்த உண்டியல் எல்லாத்துக்கும் மேற்கு லண்டன்ல அந்த அம்மா மேர் கஷ்டப்பட்டு குளிருக்கு 2 சேர்த்த உண்டியலை எல்லாம் வந்து கணக்கு பார்க்கறதுக்கான பொறுப்பு அவர்கிட்ட இருந்தது இந்த டாக்டர் புவிக்கின்ற அந்த கண்ணீர் வெள்ள திட்டத்தில். அப்போ அவர் என்ன செய்தாராம் வந்து அவ்வளோ படி எங்களை சொன்னாராம் எல்லாம் வந்து அம்மா மேர்லேருந்து நான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து ஹரோவில் வந்து ரெய்னஸ்டேன் பக்கத்தில் நினைக்கிறேன் வந்து இந்த ஸ்கந்தாக்கு ஒரு இன்னொரு கட்டிடம் ஒன்று இருந்தது. அந்த கட்டிடத்தில் கொண்டு வந்து அங்கே வச்சு தான் இன்னும் வந்து கொண்டு வர சொன்னான். அப்போ எங்களும் அவங்களும் குளிருக்கு அலைஞ்சி திரிஞ்சு தங்கட பெட்ரோலை அடிச்சு தங்கட காசில் உண்டியலையும் எடுத்து கொண்டு போய் கொண்டு அங்கே அந்த ஸ்கந்தாண்ட பில்டிங்கில் கொடுத்தால், அப்போ அந்த நேரத்தில் அங்கே அந்த படியங்களோட தெரிஞ்ச ஒரு இன்னொரு அண்ணன் ஒரு ஆள் என்ன செய்திருக்கிறார், இந்த கீ அண்ணோட போய் சொல்லியிருக்கிறார், எல்லாம் அங்கெல்லாம் அலைஞ்சி தெரிஞ்சு வந்தது எல்லாம் குளிர்க்க வந்து இப்போ உண்டியல் எண்ணி கொண்டிருக்கிறாங்க, இங்கே இதில் நிற்கிறாங்களும் பாவம் நேரமாக நிற்கணும் வந்து நான் போய் எல்லாருக்கும் ஒரு 2 ராத்தல் பானும் ஹேமும் ஒரு லெட்டிஸும் பண்ணி கொண்டு வாரன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாண்ட்விச் மாதிரி போட்டு கொடுப்போம்.
இன்றைக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் ஒரு ராத்தல் பான் நீங்கள் 20 பென்ஸுக்கு வேண்டலாம். அப்போ 2 ராத்தல் பான் வேணா ஒரு 40 பென்ஸாக முடியும். பிறகு ஹாம் வந்து ஒரு 150 1 pound 50 பென்ஸாக முடியும் வந்து பிறகு லெட்டிஸும் வேண்டாம். மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 2 pound 50 2 பவுன் 50 பென்ஸ் தான் முடியும் வந்து. அப்போ அவர் தண்ட காசை தான் வேண்டி தாரணுன்னு போட்டு அவர் என்ன செய்கிறார் சரியன்னுட்டு வலிக்கிட உடனே அந்த கீரி என்றவர் நிப்பாட்டி சொன்னாராம் வந்து அண்ணன் அண்ணன் நீங்கள் இந்த பான் ஹேம் இதெல்லாம் பண்ணுற வேலையை விட்டு போட்டு இதில் பக்கத்தில் அந்த டொமினோஸ்ன்னு சொல்லி பிட்சா கடை இருக்குது அதில் போய் எல்லாருக்கும் ஒரு நல்ல பெப்பரோனி ஃபீஸ்ட் மீட் ஃபீஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 40 பவுனுக்கு வேண்டி கொண்டு வாங்க வேண்டும். இந்த அலங்கி போச்சு. இது என்னடா இது 40 பவுனுக்கு பெப்ரோனி ஃபீஸ் அதுகளெல்லாம் தான் வந்து வண்டிக்கு கொண்டாந்து இங்கே கொடுக்குறத விட இங்கே இருக்கிறதைக்கு அந்த காசை உண்டியலில் போட்டால் அங்கே கஷ்டப்பட்ட சனம் கண்ணீர் வெள்ளத்தில் மிதக்கிற சனத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் தானே என்று சொல்லி அந்த ஆள் யோசிக்க உடனே கிரி சொன்னாராம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம் நீங்கள் உங்களோட காசு ஒன்றும் செலவழிக்க தவிர பொறுங்க வாங்க உள்ளுக்கண்டு உள்ளு கூட்டி கொண்டு போய் ஒரு உண்டியலை உடைச்சாராம். உடைச்சு அதுக்குள்ள கையை வச்சா அதுக்குள்ள ஒரு 20 பவுன் வந்துதான் தாள் தூக்கி கொடுத்தாராம் தாங்க அப்படிங்க அடுத்த உண்டியலோட சேராம் 2 5 பவுன் வந்துதான் தூக்கி கொடுத்தாராம். இன்னொரு உண்டியலோட சேராம் 10 பவுன் வந்துதான் தூக்கி கொடுத்தாராம். அண்ணா இந்தாங்க 40 பவுன் போய் எல்லாருக்கும் நல்ல டொமினோ பீட்சா வண்டி கொண்டு வாங்குவோம். யோசிச்சு பாருங்க, கண்ணீர் வெள்ளத்துல அங்க எங்கட சனம் வெண்ணில அங்க துடிச்சு கொண்டு இருக்குது. இங்க அந்த சனத்துக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி வயசு போன அம்மா மேல இந்த குளிர்க்க நின்று உண்டியலை குளிக்கினம். சரி இந்த அம்மா மேல இருந்த குளிர்க்க நிற்கணுமே அங்க சனம் கஷ்டப்படுது என்று யாரோ தெரியாதவங்க எல்லாம் வந்து 20 பவுன் 30 பவுன் 10 பவுன் 50 பவுன் என்று தூக்கி காசை போட்டு 5 பவுன் என்றெல்லாம் காசை போட்டால் அதுல நீங்கள் டொமினோஸ்ல வந்து பீட்சா வேண்டி சாப்பிட்றீங்க. இந்த ஃப்ளையரை எனக்கு வந்து குணாளன் என்றவரால் தான் அனுப்பினவர். அவர் அனுப்பி போட்டு சொன்னவர் வடிவா பேரம் வந்து இந்தி வணங்காமன்னு சொல்லி அங்கே வன்னியில் சனத்தை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லி வந்து பெரிய அளவில் காசு சேர்த்தாங்கள் சாப்பாடு சேர்த்தாங்கள் அதுவும் பருப்பு அரிசி சீனின்னு சொல்லி பிறகு பார்த்தா கணவர் வந்து பணக்காரர் ஆகிட்டாங்க. இப்போ உடுப்பு சேர்க்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியலைன்னு சொல்லி ஆள் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க. இப்படி பலதும் பத்துமாக சுவிட்சர்லாண்ட்லையும் லண்டன்லையும் மற்ற நாடுகள்லையும் கன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கு இந்த பலதம் பத்தில் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு நீங்கள் விரும்பினால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் சேரமான் என்று சொல்லப்படுகின்ற அந்த முகநூல் பக்கத்தினுடைய மெசஞ்சர் இருக்குது. மெசஞ்சர் மூலமாக நீங்கள் உங்களோட தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆதாரத்தோட தகவல்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும். அதை மக்கள் மத்தியில நிச்சயமாக எடுத்து வர்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். சரி அன்பான உறவுகளே, இத்தோடு சேரமான் தொலைக்காட்சியின் பலதும் பத்தும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.